சார் வணக்கம் சார். விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டம் நடத்திய பிறகு அந்த மீட்டிங்கோட முடிவுல ஒரு வேர்டு சொன்னாரு. இனி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு. சொல்லி கொஞ்ச நேரம் ஆகல. மறுநாளே ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதுல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 27% ஆதரவும், விஜய்க்கு அடுத்தபடியாக 18% ஆதரவும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. 3வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அது வரும். அந்த கருத்து கணிப்புலாம் வரத்தான் வச்சு அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஓட்டர்ஸ் போடுவாங்க. விஜய்க்கு 20%, ஸ்டாலினுக்கு 25% இறக்குவாங்க. அப்புறம் அப்படியே கொண்டு தேர்தல் நெருங்கும் போது விஜய்க்கு 30%, ஸ்டாலினுக்கு 15% கொண்டு வருவாங்க. அப்படி தான் கொண்டு வரும். அதனால் சினாரியோ. இப்போ அவங்க சினிமாக்காரர் நிற்கிறதுனால நீங்கள் சினிமாவுக்கு ஆதரவு அவங்கள அந்த தலைவர் சினிமாவில் இருக்கவங்க தான் தலைவராக வரணும்னு உங்கள் மாதிரி யூடியூபர்லாம் அவங்க மிகவும் விரும்புறதுனால உங்கள் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். கதாநாயகன் என்று நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. கார் கதவு திறக்கும், கால் மாத்திரம் அப்படி வரும். ஒரு கால் ஷூ தெரியும், அப்புறம் 2வது கால் வரும், அப்புறம் எந்திரிப்பார், இந்த முழங்கால் வரலும் காட்டுவாங்க, நடப்பார், மண் அப்படியே பறக்கும், அப்புறம் அப்படியே மேலே வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக வரும், அப்படியே காற்று அடிக்கும், அப்படியே அந்த கோட்டு பறக்கும் தலையெல்லாம். அது மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புகள்லாம். முதல்ல ஷூ விஜய் வந்த உடனே 18 ஓவரில் வந்துட்டார். அப்புறமா அப்படியே ஏற்றி அந்த கடைசி சீனில் அந்த காற்று பறக்க பெரிய ஒரு சினிமா இதுலேயே அந்த ஹீரோவை அறிமுகப்படுத்துகிற மாதிரியே விஜயை வெளியே விடாமையே வச்சுருக்கார். 1.5 வருஷம் அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பொதுமக்கள் சந்திப்புன்னு எங்கேயுமே நடக்கலை. எதனாலன்னா அடிக்கடி சீப் ஆகிடக்கூடாது. விஜயை பார்க்கறதுங்கிறது பெரிய அதிசயமாக இருக்கும். தடை போடுறாங்களாம். ஆமாம், செய்தியெல்லாம் கிளப்பணும். அவர் தான் சார் சொல்றாரு. அதைத்தானே நீங்கள் அவர் சொன்னது யாருக்குமே தெரியலன்னாக்கா அது உடனே நீங்கள் மேடையில் சொன்னார். அதைத்தான் சார் நானும் சொல்கிறேன். மேடையில் சொன்னது யாருக்குமே தெரியாது. நீங்கள் தானே அந்த விளம்பர ஏஜென்ட்டாக இது பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மாதிரி நிறைய ஏஜென்சி இருப்பாங்க, அந்த பிஆர்ஓஸ்ன்னு இருப்பாங்க அந்த காலத்தில். இப்போலாம் சினிமாவுக்கு போயிட்டதுனால அதெல்லாம் போயிடுச்சு. அவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அந்த ஷூட்டிங்கில் அவருக்கு ஹீரோவுக்கு பல் வெளியெடுத்த போது பல் குத்துறதுக்கு தேட போய் கடைசியில் கதாநாயகியாக இருந்தவர் பல் கொடுத்த செய்தி குச்சியை கொடுத்தார். அது ஒரு செய்தி. ஹீரோவுக்கு பல் குச்சி கொடுத்த ஹீரோயின் அப்படின்னு ஒரு செய்தி. அந்த படத்தை பற்றி செய்திகள், இந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் படம் வரணும். அது மாதிரி அவரை பற்றி நீங்கள் சின்ன சின்ன விளம்பரங்கள்லாம் போட்டு துணுக்குகள்லாம் போட்டு விஜய்க்கு ஒரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எம்ஜிஆர் டெக்னிக் தான். தெருவில் போயிட்டு காரில் போயிட்டு இருப்பார். ஒரு வயசான அம்மா கடலை விற்றுக்கிட்டு இருக்கும். டக்குன்னு வண்டியை நிறுத்துவார். நிறுத்தி அந்த வயசான அம்மா கிட்ட போய் என்ன எவ்வளோ விற்கிறீங்க என்னன்னு கேட்பார். 10 ரூபா கடலை, அதுக்கு 100 ரூபாய் கொடுத்தது வாங்குவார். அது எப்படின்னே தெரியாது. அவர் ரோட்டில் எப்படியோ போவார். அந்த இடத்துல ஒரு கேமராமேன் இருக்கும், கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துருப்பார். வயதான மூதாட்டிக்கு எம்ஜிஆரின் பருவு 10 ரூபாய் கடலை 100 ரூபாயில் வாங்கினார் வள்ளல். இப்படி இதெல்லாம் செய்தி போட்டு தான் மேலே கொண்டு வரணும். அதை இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணுங்க, நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. அவரை பேசுறதுக்கு தடை போடுறாங்க. யார் தடை போட்டாங்க? இப்போ அந்த மீட்டிங்கெல்லாம் பேசினார், தடை போட்டாங்களா? அதுக்கு ஏகப்பட்ட தடைகள், பல கட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான். என்ன தடைகள்? என்ன அந்த எலக்ட்ரிசிட்டி இது மாட்டும் போது அந்த ஃபியூஸு சரியாக ஒர்க் பண்ணல, திமுக இந்த கரண்ட் அந்த இடத்துக்கு கொடுக்காம விட்டாங்க. இப்படியெல்லாம் செய்தி போடலாம், எது கூட போடலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குப்பை லாரிலாம் அந்த பக்கம் ரோட்டில் போயிட்டு இருந்தது. விஜய் வராருங்கிறதுக்காக அபசகுணமாக இருக்கணும் குப்பை லாரிலாம் விட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இப்படிலாம் ஒரு செய்தி போடலாமே, உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். இப்படிலாம் போட்டு விஜயனுடைய இது வருகையை அபசகுணமாக்க திமுக முயற்சி, விஜய் தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்துக்கு வரும்போது குப்பை லாரிகளை விட்டு அபசகுணமாக்க திமுக அவனுடைய அல்ப முயற்சி. ஒரு செய்தி போடுங்களேன். விளம்பரம் கொடுக்குறது முடிவு எடுத்துட்டீங்க, போடுங்களேன். யார் வேணாங்கிறா? ஓட்டர்ஸ் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இதை பார்த்த உடனே நம்ம பெருசாக மகிழ்ந்துருவோம். 2 இடத்துக்கு கொண்டு எடுப்பில் 2 இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துக்குள்ள படிப்படியே ஏற்றிக்கிட்டு மேலே கொடுத்துருவோம். அதெல்லாம் அமித்ஷா கொடுக்குற இது தானே, உத்தரவுகள் தான். இனி டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் அப்படின்றாரு. இருக்கட்டுமே, அது அப்படி சொன்னால் தான் அந்த கட்சிக்கு ஆள் வருவாங்க. என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு ஒரு கேள்வியெல்லாம் வருது. அதுக்கு பதில் சொல்லணும். யார் இருக்கா? திமுக விட்டால் வேறு யார் இருக்கா? விஜய் என்னை ஏற்று பழனிசாமி ஒர்க் பண்ணுவாரா? பழனிசாமி ஆட்சியில் இருக்கார். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து தான் வேலை செய்கிறவங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். நான் கட்சி ஆரம்பித்தாலும் ஸ்டாலினை பதவி விட்டு இறக்கி விட்டு நான் அந்த இடத்தில் முதலமைச்சராக வருவேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கட்சிக்கு ஆரம்பிக்கிறேன். எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறோம்? எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கா?
நான் கட்சி ஆரம்பிச்சு அந்த லெவலுக்கு போக மாட்டேன். மோடியை இறக்கி விட்டு அமித்ஷாவே மோடி இறக்குறது அர்த்தமில்ல ஒரு டம்மி பீஸு. அமித்ஷாவை இறக்கி விட்டு அந்த இடத்தில் நான் வருவேன். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய பாலிடிக்ஸில் இருக்க வேண்டிய லட்சியம். வேற யார் என்ன பண்ண முடியும்? அமித்ஷா இருக்கிட்டு யாராவது எதாவது பண்ண முடியுதா? தன்னை விளம்பரப்படுத்திக்க அதாவது அறிவிப்பு செய்யாத ஒரு சர்வாதிகாரி அவர் விளங்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு பேரை சொல்றதுக்கு பயம். பேரை சொல்லி தான் பாருங்களேன். எத்தனை தடவை நீங்களே கேட்டீங்க. பேரை ஏன் சார் சொல்ல மாட்டாரு? பேரை சொல்லிட்டாரு. ஸ்டாலின் பேருன்னு சொல்லிட்டாரு, மோடி பேரையும் சொல்லிட்டாரு. சொல்லி தாங்க வருவாரு. இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் வருவாரு. மோடி எல்லாத்து பேரையும் சொல்லுவாரு, சொல்லிட்டு வருவாரு. நான் தான் சொன்னேன். பயம் நீங்களே தைரியமா சொல்றாரு. சரி, நான் அந்த மாதிரி சொல்லல. நீங்க அந்த மாதிரி நான் பயந்ததா நான் சொன்னதா சொல்லி நீங்க ஒரு ஏத்திக்கிங்களா? காந்தராஜ் நடுங்கினார், இன்னைக்கு குளர் இருக்கிறார், பேச முடியாம தடுமாறு போடுங்களேன். யார் வேணாங்கிற இது விஜய்க்கு விளம்பரம் கொடுக்கறது முடிவு எடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு போங்களேன். எனக்கு என்ன வந்தது? அடுத்து அப்படி நான் தான் சொன்னேன். முதல்ல ஒத்த ஷூ, அப்புறம் 2 ஷூ, அப்புறம் முழங்கால், அப்புறம் அப்படி அந்த கை அப்படி முறுக்கிட்டு அப்படி இது பண்ணோன்னு இந்த ரத்த குழாயெல்லாம் அப்படி இதாகிட்டு இருக்க மாதிரி அப்படியே வரும். அப்புறம் அப்படி மேலே அந்த மாதிரி படிப்படியாக வருவாங்க. ஓட்டர்ஸ் நீங்கள் எல்லாம் படிப்படியாக கொண்டு வருவீங்க. செய்யுங்க. சினிமா சீன் தானே, செய்யுங்க. பார்க்கலாம். இதெல்லாம் இதுதாங்க பிரச்சனை. எங்கள் மாதிரி ஆண்களால் உங்களுக்கு அதாங்க பிரச்சனை. இதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டோங்க. புதுசாக வர்ற பசங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு சினிமா இல்லை, அதுதான் பெரிய அவஸ்தை. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை வச்சு நிறைய வளரலாம். உடனே ஒரு ஏழை தாய்க்கு பொறிகளில் வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் சீன்லாம் போட்டு சீன்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கலாம். மன்னராட்சி முதல்வர் அப்படின்றார். மீண்டும் மன்னராட்சியை ஒழிப்பேன் அப்படின்னு மறுபடியும் மன்னராட்சியில் முதல்வர்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. மன்னராட்சி புரியுது, ராஜாவுக்கு ஆட்சி. அதில் முதல்வர்னாக்க என்ன அர்த்தம்? இது பாசிசம் பாயசம் மாதிரியா? மன்னராட்சினா தலைமுறையா வர. சரி, அப்புறம் அதில் எப்படி முதல்வர்னு என்ன இருக்குது? மன்னர் வந்ததுக்கப்புறம் முதல்வர் எது? அவர் தான் மன்னர், தான் முதல்வர் ஆச்சு. பாயசிசம் பாயாசம் விளக்கம் சொல்லுங்களேன். நீங்கள் தான் சொல்லுங்க. மன்னர்னா என்ன, முதல்வர்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க. எழுதி கொடுத்தது அந்த தம்பி படிச்சுட்டு போகுது. கூப்பிட்டு தட்டி தம்பி எல்லாம் வசனங்கள் எழுதியாச்சு, ரிஹர்சல் பார்த்தாச்சு, மாண்டேஜ் எல்லாம் பார்த்தாச்சு, வந்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியாது. கொடுத்த உடனே படிச்சுட்டார். சரி படிச்சுட்டார். மானிட்டு பார்த்துட்டாங்க. மானிட்டு போட்ட உடனே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அவருக்கு என்ன தெரியாது, என்ன பார்த்தோன்னு தெரியுமா? விஷயமே தெரியாமல் பரந்தூரில் போய் நின்னாருங்களே, விமான நிலையத்தை எதிர்த்துக்கிட்டு அங்கே வரக்கூடாது, அந்த போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணார். யாரை எதிர்த்து போராடுறதுன்னே தெரியல. ஒரு அமித்ஷா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா விமான நிலையங்கள் தான். அவரே எதிர்த்து பேசிக்கிட்டு போயிட்டு அங்கே போய் ஸ்டாலினுக்கு எதிர்த்தா பேசுறதா நினச்சிக்கிட்டு அங்கே போய் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது மேட்ரு வேறு. அது எல்லாமே அப்படி அதே தான். இன்னைக்கு எதிர்கட்சிகள் பூராமே அந்த வேடிக்கை தான். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடத்தும் போது சவுக்கெடுத்து அடிச்சுக்கிட்டார். இது நீதி கேட்குறது. நீதி சொல்ல வேண்டியது கவர்னர் தான், அவருக்கேல தான் அது இருக்குது. யாராவது தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே போக முடியாது. அது தெரியாமல் ஒரு ஐபிஎஸ், அவர் ஐபிஎஸ் படித்தா சொல்கிறாரு, புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சொந்த காசுலேயே சூன்யம் வச்சுக்கிட்டோம். இது மாதிரி இருக்கிற எதிர்கட்சிகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க? ஒன்றும் புரியல. 18% ஓட்டு போட்டாங்க. சீவிட்டோம் சொல்கிறாங்க. கேளுங்க. அதான் கேட்குறவன் கேனையினா இருந்தாக்கா என்ன வேணாலும் அதே என்கிட்டே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு ரொம்ப மோசமாக பேசுகிறாரு விஜய். பெண்கள் என் சகோதரிகள்லாம் நடமாட முடியல. ஆமாம், அதுக்கு அதனால தான் தனி பிளேனில் மடியில் உட்கார வச்சுட்டு போனார். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே. அதனால தானே பிளேனில் கூட்டம் எல்லாரும் ஏறுற பிளேனில் ஏறினா கூட பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி தனியாக பிளேன் வச்சு தனியாக சீட்டில் தனியாக உட்கார வச்சா கூட ஆபத்துக்கு மடியில் உட்கார வச்சுட்டு போகிறாருன்னா எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு. எனக்கு கூட அந்த ஆசை இருக்குது. யார் வருவா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அந்த பாதுகாப்பு கொடுக்குன்னு நானும் தான் ஆசைப்படுறேன். பெண்களுக்கு தெரியுங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்று எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. அன்றைக்கி திமுக கூட்டத்தில் அதுதான் நான் சொன்னேன். ஆம்பளைலாம் அழுகுறாங்க திமுக ஆட்சியில். அதை சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். ஆண்களுக்கு ஒரு என்ன ஒரு இதே இல்லைன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி நான் சொன்னது அதுதான். திமுக கூட்டத்தில் நான் பிளைனாக சொன்னேன்ப்பா, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போகிற இடத்துல போனாக்கா மேயர் பதவினாக்கா 30% அவங்களுக்குன்றீங்க. அசம்பிளியில் போனாக்கா 40% அவங்களுக்கு இருக்கீங்க. சேர்மன் இதுனாக்கா அவங்களுக்குன்றீங்க. கல்லு கருக்கத்துக்கு போனாக்கா அவங்களுக்கு இல்லைங்கிறீங்க. எல்லாம் வெறுத்து போய் கடைசியில் போய் பஸ் ஏறி எங்கே போய் தொலைலான்னு போனாக்கா மகளிருக்கு பஸ் ஒன்று ஏற முடியாதுன்றீங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா நான் எங்கே போவேன்?
எங்களை எப்படி பாதுகாப்பீங்க? எங்கள் ஆண்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஆண் சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்தால் அவன் எவ்வளோ கேவலப்படுறான், எவ்வளோ அசிங்கப்படுறான், அவனுக்கு ஏதாவது வாய்ப்புகளை கொடுத்தீங்களா? அப்படின்னு தான் நான் கேட்டேன். கேட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு புதுசாக முளைச்ச ஒரு சின்ன தம்பி ஐஸ் ஃப்ரூட்டெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு டக்குன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இன்னும் என்னையா கொடுக்க சொல்கிறேன்னு நான் கேட்டேன். அதான் கேட்டேன். இதே கேள்வி தான் உங்களுக்கு. இன்னும் என்ன கொடுக்கணுங்கிறீங்க சொல்லு. எடப்பாடி சும்மா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட 1000 ரூபா கொடுக்குறாங்க. என்னுடைய கல்லூரியிலையும் நான் பார்த்தேன். அதையும் சொல்லுங்கள். அரசு பள்ளியில் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையில் படிச்சுட்டு பெண்கள் பொறியியல் கல்லூரிக்கோ மருத்துவக் கல்லூரிக்கோ வந்தால் மேல் படிப்பு படிக்க வந்தால் அவங்களுடைய கல்லூரி கட்டணத்தை அரசாங்கம் கொடுக்கும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு. என்னுடைய பொறியியல் கல்லூரியில் படிக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தது கிடையாது. அண்ணா அதுலேயும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி. அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கும் சுயநிதி கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 பொண்ணுங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க சார். நான் ஆடி போயிட்டேன். ஆண்களுக்கு இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு அந்த எல்லாம் பெண்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஆம்பளைங்க, நீங்கள் ஆம்பளையை பற்றி சொல்லுங்கள். விஜய் வந்து போராட வேண்டியது ஆண்களுக்கு. ஆண்களுக்கு சமய உரிமை கொண்டு வருவேன்னு போராடணும். அது ஒன்று சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்காது பாவம். ஏன்னா இன்னும் ஷூட்டிங்கில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த என்ன அந்த சாட்டிங் அடிக்கிற அந்த சீனில் அவன் எடுத்து முடிச்சிட்டாரா? இந்த சீனில் ஓவரா? அந்த மாதிரி நீங்கள் நேற்று பார்த்தா பொதுக்குழுவே வந்து அந்த நீங்களும் நானும் போக முடியாது. ஒருவேளை நீங்கள் போனாலும் போகலாம். ஏன்னா எம்ஜிஆர் பேரை வச்சிருக்கிற சேனல் போனாலும். அது ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் நம்ம சாதாரண மக்கள் போகிற இடம். அது எப்பேற்பட்ட இடம், கோடீஸ்வரர்கள் போகிற இடம். அந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதில் கூட அந்த பனையூர்லேருந்து பக்கத்துலேயே இருக்கிற இடம். அங்கேருந்து ஒரு 2 பஸ் ஸ்டாப். டக்குன்னு அங்கே வந்து நிறைய இடத்துல வைக்க இடம் ஏறி அந்த ஏசி கார்லேருந்து அப்படி இறங்கின அடுத்த செகண்ட் ஏசிக்குள்ளார போகிற மாதிரி. ஒரு மேலே விஷ்ணுவை வெளிச்சமாக வெயிலே படக்கூடாது அந்த அளவுக்கு. வீட்டிலேருந்து அப்படியே வந்தால் அங்கேயே வெளியே வந்ததாக கணக்கு இல்லையே. வீட்டிலேருந்து அடுத்த தெருவில் இருக்கிறதான அந்த ராமச்சந்திரன் சென்டர். பொதுக்குழு கூட்டத்தை கூட வீட்டை தாண்டி வைக்கலையே. வீட்டுக்குள்ளாரியே தான் அப்படியே வீட்டுக்குள்ளே நடத்த மாதிரி தான் கணக்கு. வர சொல்லுங்க, அரசியலுக்கு வர சொல்லுங்க. நான்லாம் வரலாம் எதிர்பார்க்கணும். மக்களை பார்க்கணும். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மக்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பாங்க. ஒருவேளை அதுவும் ஆன்லைன்லேயே எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்களே, சொல்ல முடியாது. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பின்னுக்கு தள்ளிட்டாருங்களே, அது எடப்பாடி பழனிசாமி எங்கெங்க முன்னுக்கு இருந்தார்? அவர் வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க. அவரை போட்டு 2வது இடத்துல அவர் தானே சார். அவர் எதிர்கட்சி தலைவருங்கிற அவருக்கு வந்து தேர்தல் ஆணைய அங்கீகாரம், அதிமுக கட்சி ஆஃபீஸு, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருங்கிற பதவி, அந்த காரு, பங்களா, அதை தவிர அவர்கிட்ட வேறு என்ன இருக்குது? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் அவர் ஒருத்தருங்க. மக்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் என்னைக்கு தலைவராக இருந்தார்? எந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சார்? தேர்தலில் நிற்கிறாரு, அதை கூட நிறுத்தி விட்டார் அவர். தேர்தலையும் நின்று தோற்று போயிருந்தா கூட பரவாயில்ல, அது கூட இல்லையே. அப்போ புறக்கணிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 நடந்து எந்த இடத்துல அவர் நிற்க கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு புரியலையே. கட்சியே இல்லாமல், தொண்டர்களே யாரும் இல்லாமல், தன்னந்தனியாக உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சி தலைவருங்கிற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுங்க அவர். அவருக்கு யாரோ கருத்து கணிப்பில் இவ்வளோ இது உளுந்துருக்குதுன்னா அர்த்தம் இருக்குது. ஓட்டர் கருத்து கணிப்பை பார்த்தா வேடிக்கை. இந்த களம் அப்படி மாறுதுன்னு பார்க்குறீங்களா? விஜய் வெர்சஸ் டிஎம்கேன்னு அப்படி தான் வரும். ஏன்னா இன்றைக்கி அமித்ஷா அவனுடைய சில முடிவுகளை பார்க்கும்போது பழனிசாமி அந்த வே அவுட் முடிஞ்சு போச்சு. பழனிசாமி கதை ஓவர். அவர் கூப்பிட்டதே எதுக்குன்னா, நீ வேணா செங்கோட்டையனை வச்சுக்கிறேன்னு இருக்காரு. அப்புறம் செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்து செங்கோட்டை கிட்ட போகுது கட்சி. அதுலேயும் பாருங்க, அவர் சேஃபாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு வெள்ளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவரை இறக்கி விட்டு வேற யாராவது கொண்டு வந்தோம்னா, வேற ஜாதிக்காரரை கொண்டு வந்தோம்னா அவங்கன்னு சொல்லி அதே வெள்ளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்த செங்கோட்டையன் எடப்பாடிக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மத்தியில் 30 மைல் தான் வித்தியாசம். அடுத்த தொகுதி அங்கேருந்து ஜாக்கிரதை கொண்டு வரணும். அதெல்லாம் அமித்ஷா ஜாக்கிரதையாக இருக்கார். ஒரு வகையில் அமித்ஷாவுக்கு ஒரு பாராட்டுக்கள். தமிழ்நாட்டு அரசியல்னாவே சினிமாக்காரங்க பின்னாடி இருக்குது. நடிகைகளும் காலாவதியான நடிகைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ தான் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அண்ணாமலையும் திட்டுறாரு. அதெல்லாம் ஒரு ஷோங்க. எல்லாம் வந்து சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் பதறவே பதறாது. அதெல்லாம் கரெக்டாக வந்துடும்.
யார் எப்போ வருமோ அது என்ன சீன்ஸ் என்ன எடுக்கணுமோ எல்லாம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த சீன் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றாரு. புடிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா ஆட்சி? வந்தா அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு போக வேண்டியது. இந்த ஆட்சியில் பங்குங்கிறது எல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். மேற்கு வங்கத்தில் வந்து காங்கிரஸை வந்து அடியோட வீழ்த்தி கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போ இன்னொரு கட்சி 2 சேர்ந்து அஜாய் முகர்ஜியினுடைய தலைமையில் தான் காங்கிரஸை வீழ்த்துறாங்க. அஜாய் முகர்ஜி ஏதோ ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் தான் பெரும்பான்மையான வெற்றி. கூட கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தாங்க. ஜோதி பாசு 2 பேர் சேர்ந்து காங்கிரஸை காலி பண்ணிட்டாங்க. பயங்கரமான வெற்றி. அஜாய் முகர்ஜி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை முதலமைச்சராக ஜோதி பாசு. 6 மாதம் கழித்து முதலமைச்சராக இருக்கும் அஜாய் முகர்ஜி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. என்ன போராட்டம் யார் கேட்க தெரியுமா? தன்னுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற ஜோதி பாசு என்னை செயல்பட விட மாட்டேங்கிறான்னு சொல்லி நடுத்தருவில் வந்து உட்காந்து உண்ணாவிரதம் நடத்துறாரு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? அதுதான் நடக்கும். பழனிசாமியை வந்து சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்கலாம். யார் அங்கே அண்ணாமலை இருந்தாருன்னா அண்ணாமலை தான் ஆட்சி பண்ணுவார். விஜய் இருந்தாலும் அதை தான் அவரை உட்கார வச்சுருவாங்க. இப்போ பார்த்துற அவர் விஷயம் தெரிஞ்சா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. யாரோ கூப்பிட்றாங்க இந்த கூட்டத்தில் எழுதி எல்லாம் டைலாக்லாம் எழுதியாச்சுங்க படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு போயிடுறாரு. அவ்வளோதான் அவர் வேலை. அதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் வந்து படிக்க சொல்ல போகிறாங்க, படிச்சுட்டு போயிடுவார். என்ன பேசணுமோ என்ன படித்தோம் பாசிசம் பாயாசம்னு சொன்னார். அதுமாதிரி தான் போயிட்டு மன்னராக இருக்கின்ற முதல்வர் இருக்கிறாரு. மன்னர் முதல்வர் இருக்கிறார். அந்த மாதிரி தான் யாரோ எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு போ. அது என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விளக்கம் ஒன்றுமே தெரியாது. எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போயிட்டு சினிமா உணர்ச்சி பொங்க பேசுறாரு அவரு. அந்த டைரக்டர் சொல்லி கூட இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு போறாரு. அதனால தானே அவர் நடிகராக இருக்காரு. இல்லாட்டி பண்ண அவர் எப்படி நடிகராக இருக்காரு? அது அந்த படங்கள்ல வந்து இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. போட்டங்கண்ணா அப்படி அதை தவிர என்ன நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு ஓடிச்சு வசனங்கள் நல்ல படங்கள்ல வெற்றி பெற்ற படங்கள்ல அவர் இருந்தார். அவரால் வெற்றி பெற்றுச்சு. இப்ப நம்புறீங்களா விஜய்க்கு பின்னாடி பாஜக இல்லன்னு? நேரம் சொன்னதுக்கு இல்ல பிஜேபி இந்த கேள்வி கேட்கறீங்க இல்ல சார். இவ்வளவு நேரம் பேசுறது போற இல்ல யாருகிட்ட பேசுற செவரு புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நான் என்ன இல்ல என் கேள்வியே புரியல. இல்ல சார், இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்கறீங்க. இந்த செவுத்து கூட புரிஞ்சிருக்க நான் என்ன சார்? உங்களுக்கு என்ன பண்றது? அண்ணாமலை விஜய் திட்டுறாரு, தமிழிசை விஜய் திட்டுறாங்க, விஜய் மோடியை திட்டுறாரு, ஆதவ அர்ஜுன் பாஜகவை கிழிச்சு தொங்க விடுறாரு. 2 பேரும் எதிர் துருவத்துல இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக அவரை போயிட்டு பாஜகவோட இவ்வளவையும் கடந்து லிங்க் பண்றது நியாயமா? இல்ல, அநியாயம். நான் சொல்லிட்டீங்களே, முடிவை சொல்றதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்? நீங்க நம்புறீங்க, நீங்க அதை விளம்பரம் கொடுத்துட்டு போங்க. ஈடுபடுறீங்களான்னு பாருங்க. விஜய் பாஜக திட்டுறது நாடகம்னா அப்ப திமுக பாஜக திட்டுறது அதுவும் ஏமாத்துவாங்க. உங்க கணக்குப்படி பார்த்தா ஆமா, அதே உங்க லாஜிக்ல வேற என்ன சொல்ல முடியும்? அது அடுத்த எம்ஜிஆர் டிவி திமுக கேவலப்படுத்தி பேசணும் அவ்வளவு சார். உங்க லாஜிக் படி வரேன் சார். எங்க லாஜிக் படி இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த செவுத்து கூட ஒரு அளவுக்கு புரிஞ்சுது. நீங்க வந்து அதை இவ்வளவுக்கு பிறகுன்னு சொல்லி அங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன லாஜிக்ல இவ்வளவு நேரம் பேசுறது அத்தனை தூக்கி அந்த பக்கம் போட்டு ஒரு லைன் இதை ஏன் திமுகவுக்கு அப்ளை பண்ண பேசுறதுக்கு என்ன? இதை ஏன் திமுகவுக்கு காதுல உளுந்துதா இல்லையான்னு நான் கேட்கிறேன். இதை ஏன் உங்க காதுல உளுந்துதா? உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குதா? இல்ல அதை நான் தெளிவா சொல்ல முடியாம போச்சா? எனக்கு புரியல. அது வந்து ஒண்ணு புரிஞ்சுது, நான் தோத்து போயிருக்கேன். உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணி நான் தோத்து போயிருக்கிறேன். என்னால உங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு யாருக்கு புத்தி நான் கை தூக்கிட்டாங்க. இல்ல சார், எனக்கு உங்களுக்கு செல்வத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. சத்தியமா சொல்றேன், முடியவே முடியாது. அந்த செவுத்து கூட நான் புரிய வச்சிருவேன். உங்களை புரிய வைக்கிறது நடக்கிறது. யார் திமுக எதிர்த்து வந்தாலும் அவங்களுக்கு பிஜேபி முத்திரை கொடுத்து இது ஒரு அரசியலா? இல்ல, அரசியல் இல்ல, அரசியல் கிடையாது. எது அரசியல் உங்களுக்கு தான் தெரியுது. அந்த அரசியல் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஒரு விஜய் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. ஒரு பிரச்சனை எனக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. திருப்பி சொல்லிட்டு இருக்காது. உங்களுக்கே புரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் திருப்பி மனப்பாடமா சொல்லி பாத்துக்கிறீங்க. சொல்லுங்க, அந்த டயலாக் 10 தடவை சொல்லுங்க. பிரச்சனையை சொன்னாரா பிரச்சனைக்கு திருப்பி பதில் சொல்லி விமர்சிக்கணும் சார். அது இல்ல அரசியல். அதான் கரெக்ட். இப்ப என்ன பிரச்சனை பத்தி நீங்க கேட்டீங்க, நான் என்ன பிரச்சனை? மக்கள் பிரச்சனை சொன்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு, அது திருப்பி சொல்லணும். ஊழல்னாரு, அது திருப்பி சொல்லணும். இல்ல இது ஃபுல்லா நடக்கும். அது அவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்தேன்.
சார் என்னை ஒரு நீங்க வந்து மனுஷனா கூட மதிக்காம, என்னை ஒரு உயிருள்ள பிராணியா கூட மதிக்காம, என்னை ஒரு கேவலமான பிறவியா நினைச்சு, ஏன் அதுக்கெல்லாம் பதில் சொன்னியான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? நான் என்னத்த பண்றது? நான் என்னத்த தான் சார் பண்றது? நீங்க இதுவரைக்கும் பண்ணது அவருடைய கட்சியோடைய கேரக்டர்ஸ், அவருடைய பர்சனல், அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய பேச்சு, அதைத்தான் விமர்சிங்க. அவர் கொடுத்த கண்டென்ட் விமர்சிங்க. அவருடைய பர்சனாலிட்டி பத்தி என்ன சொல்லுங்க. அவர் பேசுறதெல்லாம் அவர் அவர் பேசுறதெல்லாம் இப்ப ஸ்கிரிப்டட் எழுதி கொடுத்தாங்க. அது அவருக்கு சொந்தமா பேசுறதுக்கு ஒண்ணும் தெரியல. டைரக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லன்றீங்க. அவர் அது இல்லன்றீங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் பேசுறதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்துதாங்க ஆகணும். முதலமைச்சராக இருக்க வந்து தானாக பேசக்கூடாது. இது அடிப்படை. இதை பற்றி பேசுனா உங்களுக்கு கோவம் வந்துடும். நான் சரி உங்ககிட்ட போய் விளங்கிட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்க போகிறது இல்லையா? ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க போக வச்சு புரிஞ்சுக்கிற ஆளுக்கு சொல்லலாம். அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்துட்டு முதல்ல இருந்தே வந்தீங்கன்னா நான் என்ன தப்புட்டு பெண்களுக்கு என்ன ஆனாலும் பண்ணுறாங்க பட்டியல் போட்டு வரிசையாக சொல்லிக்கிட்டு வந்தேன். அது அதெல்லாம் தூக்கி அது சரி உங்களுக்கு போய் வழக்கம் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள். அடுத்த கேள்வி போகும். வழக்கத்தில் அர்த்தம் நீங்களே போட்டு பாருங்க. என்ன நம்ம பேசுனாங்கிறத போட்டு பார்த்தா தெரியும். எம்ஜிஆருக்கு டிவிங்க எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி சார்.